அதாவது எளிமையான வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக இருக்கணும். எளிமையான வாழ்க்கையில் இப்போ ஆடம்பரமாக வாழ்கிறது, பணக்காரங்களாக பெரிய வீடு கட்டி வாழ்கிறது, கார் வசதி இப்படின்னு சொல்லி அவங்க அதுதான் அவங்க தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே. நாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எளிமையாக வாழ்வதில் நமது புத்திசாலித்தனத்தை காட்டணும். எளிமையானா இப்போ ஒரு வீடு பார்த்திங்கன்னா, இப்போ நிலம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, நகரங்களில் வீடு கட்டினீங்கன்னு வச்சுங்க, அது ஆடம்பரம். நகரமே ஒரு ஆடம்பரம் தான். ஆடம்பர மோகம் உடையவர்கள் தான் நகரங்களில் வசிப்பாங்க. அதனால் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறவங்க புத்திசாலித்தனமாக நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, எளிமையானவர்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அப்படின்னா நகரங்களில் போய் வசிக்கக்கூடாது. ஏன்னா நகரமே அது ஆடம்பரமான வாழ்க்கைக்கான இடம் தான் இது. அதனால் நகரங்களில் எளிமையாக வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகரங்களில் எளிமையை தேடாதீங்க. நீ நகரத்தில் இருந்தாலே அது ஒரு ஆடம்பரம் தான். அதோட அடிப்படையே, அதோட அஸ்துவாரமே, நகரத்தோட அஸ்துவாரமே அது ஆடம்பரம் தான். அதனால் அங்கே போய்ட்டு நான் புத்திசாலியாக இருக்கிறேன்னு சொல்லி சிறிய வீடுகள் அது போன்றலாம் யோசிக்காமல் கிராமங்களுக்கு போயிடணும். கிராமத்தில் நிலமும் விலை கம்மி. நகரங்களில் ஒரு சென்ட் நிலம் 10 லட்ச ரூபா. அதே பார்த்திங்கன்னா, அதுவே கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் நிலம் வாங்கிடலாம். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு 10 சென்ட் நிலம் வாங்கிடலாம். நகரங்களில் 10 சென்ட் விலை ஒரு 1 கோடி ரூபா ஆகும். அப்போ இங்கே தான் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை இப்படி தான் நீங்கள் நிரூபிக்கணும். அப்போ கிராமங்களில் போய் நல்ல ஒரு தேவையான அளவுக்கு 4 லட்ச ரூபாய் ஏதோ ஒரு நல்ல நிலம் வாங்கி போட்டு அதில் உங்களுக்கு ஒரு சிறிய வீடு கட்டிக்கவும். இப்படி தான் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். வாடகைக்கு வீடு பார்த்தா கூட நகரங்களில் வீடு பார்க்கக்கூடாது. எளிமையாக வாழ்கிறவங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு வாழணும். எளிமையிலேயும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. பணக்கார வாழ்க்கை தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பணக்கார வாழ்க்கை முட்டாள்தனமானது. அப்போ நம்ம புத்திசாலித்தனமாக வாழணும் அப்படின்னா, வாடகை வீடாக இருந்தால் கூட கிராமங்களில் போய் தேடுங்க. விலை குறைவாக கிடைக்கும். நகரங்களில் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு வீடு 10,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு, அல்லது சின்ன வீடு கூட இன்றைக்கி நகரங்களில் 5,000 6,000க்கு கிடைக்குது. சிறிய வீட்டில் தான் வசிக்கணும். அப்படி இருக்கும்போது நகரங்களில் ஒரு 5,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு கிடைக்கிற அதே வீடு கிராமங்களில் 1,500 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ அங்கே நம்ம அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கிராமங்களில் போய் வசிக்கணும். நம்ம வேலை செய்கிறது, தொழில் செய்கிறது நகரத்தில் இருக்கலாம். நகரத்தில் தொழில் செஞ்சுட்டு நம்ம கிராமத்தில் போய் வசிக்க வேண்டும். வாழ்விடம், நமது வீடு என்பது கிராமத்தில் இருக்க வேண்டும். பெரும்பாலும் நமது தொழில் என்பது நகரங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கிராமத்தில் தான் ஒரு தொழில் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது எல்லாராலையும் முடியாது. எல்லோரும் விவசாய நிலம் இருந்தால் அது ரொம்ப புத்திசாலித்தனமானது தான். விவசாய நிலம் இல்லை, எல்லாத்துக்குமே இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் நகரங்களில் வேலை செய்துவிட்டு கிராமங்களுக்கு குடியேறுங்கள். கிராமங்களில் வீடுகளை வைத்து கொள்ளுங்கள். தினமும் கிராமத்துக்கு வந்துடுங்க. அப்போது கிராமத்தில் சுத்தமான காற்று, அமைதியான ஒரு இருப்பிடம், குறைந்த விலை, நிலமும் குறைந்தது, விலை அப்போ ஒரு நிறைய லட்சக்கணக்கான பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். ஒரு நகரங்களில் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டணும்னா 30 லட்சம் 40 லட்சம் ஆகும். அதுவே கிராமங்களில் போனீங்கன்னா அதை விட பெரிய நிலத்தை வாங்கி ஒரு சிறிய வீட்டை ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். அல்லது 5 6 7 லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு சிறிய வீட்டை கட்டிடலாம். நிலத்தையும் வாங்கி வீட்டையும் கட்டிடலாம். அதே மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் நகரத்தில் கட்டினீங்கன்னா பல லட்ச ரூபா, 30 லட்சம் 40 லட்சம் ஆகும். அப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ லட்சம் ரூபா மிச்சமாகுது பாருங்கள். இந்த மாதிரி எளிமையாக வாழ்வதில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. ஒரு கல்யாணத்தை நடத்துகிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10,000 ரூபாயில் நடத்தி முடிச்சிடணும். 10,000 5,000 ரூபாயில் கூட வரதட்சணை எதுவும் கொடுக்கக்கூடாது. வரதட்சணை 1000 பேர் 500 பேர்த்தெல்லாம் கூடக்கூடாது. கல்யாண மண்டபத்துகளெல்லாம் வச்சு நடத்தக்கூடாது. நீ எல்லா நிகழ்ச்சியும் கொண்டாடு, ஆனால் எளிமையாக கொண்டாடு. அதான் புத்திசாலித்தனம். நிறைய லட்ச ரூபா ஒரு பிறந்தநாளை லட்ச ரூபா செலவு வச்சு கொண்டாடுறது, காது குத்துறது, மூக்கு குத்துறது, அப்புறம் பூ புனித நீராட்டு விழான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூபா செலவழிக்கிறது. 10 லட்சம் 5 லட்சம் அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப குறைந்த செலவு 1000 ரூபா 2000 ரூபாயில் நமக்கு நேரடி தொடர்போட நெருக்கமாக ரொம்ப தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சவங்க அவங்கள ஒரு 4-5 பேரை கூட்டி வச்சு 10 அவ்வளோதான், அது ஒரு விழாவை கொண்டாடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எளிமையாக, இதான் புத்திசாலித்தனங்கிறது. இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனம், நம்ம புத்திசாலி தான், நம்ம ஒரு புத்திசாலியாக தான் வாழ்கிறோம், அப்படி வாழணும். நம்ம எளிமையாக நடத்துகிறது. அது மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்க்குறீங்களா, நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேருங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் போய் சேரணும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பெண் பிள்ளைகள் இருக்குது, நல்ல மகளிர் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி, அரசு பள்ளிகள் இருக்கும். அல்லது நிதியுதவி, அரசு நிதியுதவியோடு எய்டட் ஸ்கூல் இருக்கும். அங்கே போய் சேர்க்கணும். தாய்மொழி வழி கல்வியில் சேர்க்கணும்.
எளிமையாக வாழ்கிறவங்க தாய்மொழி கல்வியில் சேர்க்கணும். ஆடம்பரமாக வாழ்கிறவங்க தான் ஆங்கில வழி கல்வி. எளிமையாக வாழ்கிறவங்க அப்போ அதை எளிதாக புரியும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். எளிதான வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அதுபோல் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நிறைய அப்புறம் நோய் வரும், அப்புறம் நிறைய செலவு பண்ணணும், அதுக்கு நிறைய பணம் தேவை. அப்போ நீங்கள் புத்திசாலித்தனமாக உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். உணவு கட்டுப்பாடை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய்களே வராது. அப்போ மருத்துவ செலவு மிச்சம். இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்கிறோம். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு தேவையில்லை. நம்ம எளிமையாக வாழ்கிறோம், நம்மக்கிட்ட வந்து கிராமத்தில் தான் வசிக்கிறோம், நம்ம வீடு சின்னது, நமக்கு குறைந்த வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. உயர்வு மனப்பான்மை, நம்மக்கிட்ட ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல கல்வி, அரசு பள்ளிகளில் கல்வி, அரசு கல்லூரிகளில் கல்வி, தாய்மொழியில் கல்வி, அப்புறம் வந்து தாய்மொழியில் கல்வி, எளிமையான இருப்பிடம், சுத்தமான காற்று, அமைதியான ஒரு இருப்பிடம், அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை. அதை நகரங்களில் பார்க்க முடியுமா? சுற்றி ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை, சுத்தமான காற்றை ஒரு நகரங்களில் கிடைக்காது. நகரங்களில் என்ன இருக்கும்? காவாயில் இருக்கிற கெட்ட நாற்றம், சாக்கடை நாற்றம், செப்டி டேங்க் வாடை, ஹீட்டாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இறைச்சலாக இருக்கும், அமைதியே இருக்காது, வெளியில் வந்தால் வெறுப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையே கிடையாது. அது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை. அதனால் புத்திசாலித்தனமாக எளிமையான வாழ்க்கை தான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அதனால் எளிமையாக வாழ்கிறவங்க தங்களை புத்திசாலி மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்கிறாங்க. அதை நீங்கள் தாழ்வாக நினைக்கக்கூடாது. அது உண்மையிலே உயர்வானது. பொறாமைப்படுகிற ஒரு வாழ்க்கை அது. கிராமத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பொறாமைப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் மூட நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. அது வந்து முட்டாள்தனமானது. கோயில்களுக்கு நடந்தே போகிறது, அல்லது சர்ச்சுக்கு வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறது, திருப்பதிக்கு போகிறது, ஏகப்பட்ட செலவு வேறு, ஆபத்து வேறு. அப்போ எளிமையாக நீ அந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் பகுத்தறிவு இருந்தால் அந்த பணம்லாம் உனக்கு மிச்சத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஊட்டத்தில் இருந்த உணவுகளை சாப்பிடு, பிறருடைய கஷ்டத்துக்கு உதவி பண்ணு, நெருக்கமானவங்க ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தேவையற்ற இப்போ கோயிலுக்கு போகிறது, இல்லை சர்ச்சுக்கு போகிறது, நடந்தே போகிறது, ஒரு வாரமாக போயிட்டே இருப்பாங்க. நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம், ஆபத்து வேறு, ரோட் சைடில் போகிறது, நிறைய விபத்து ஏற்படும். அப்போ இந்த பணத்தெல்லாம் மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிற அப்படின்னா, நெருக்கமானவங்க ரொம்ப ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏழைகள் இருப்பாங்க, யாராவது வறுமையில் முதியவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஒரு குறைந்த உதவி, அதுக்கு தாராளமாக பண்ணுன்ற அவசியம். சும்மா ஒரு நம்மளால் முடிஞ்சது, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு ஒரு உதவியை நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையிலேருந்து விலகும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நம்ம நல்ல பண்புகள் வரும். சும்மா கோயில்களுக்கு வரியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதனால் என்ன இப்போ ஏகப்பட்ட வீணாக செலவு. 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலில் குடை கொடுக்குறாங்க, ஒரு திருவிழா நடத்துகிறாங்க. 10 லட்ச ரூபா எதுக்கு? நல்லது நடக்குமா? அந்த 10 லட்சம் நீங்கள் தான் நல்லது நடத்தணும். கடவுள் வந்து நல்லது பண்ண மாட்டார். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அந்த ஊருக்கு நல்லது பண்ணுங்கள். நல்லதுங்கிறது நீங்கள் தான் பண்ணணும், கடவுள் வந்து பண்ண மாட்டார். இவங்க கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவு பண்ணி வீண் செலவு பண்ணி திருவிழா நடத்திட்டு கடவுள் வந்து இவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களாம். நீங்கள் தாங்க கடவுள், நீங்கள் தான் நல்லது பண்ணணும், உங்கள் ஊருக்கு நீங்கள் தான் நல்லது பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஆனால் அந்த மாதிரி சிந்தனைலாம் இல்லை. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வந்து இந்த மாதிரி கெட்டது நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட எதிர்பார்த்து இவங்க வந்து வீணாக தான் பணத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் புத்திசாலித்தனமானது கிடையாது. மூட நம்பிக்கை என்பது ஒரு முட்டாள்தனமானது. அதனால் எளிமையாக வாழ்கிறத விட வாழ்கிறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அதை நீங்கள் தாழ்வாக நினைக்கக்கூடாது.